பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீட்டல்ஸ் ஆஷ்ரம்னு ஒன்று இருக்குது. பீட்டல்ஸ் பற்றி எனக்கு பெருசாக டீட்டெயில் எதுவும் தெரியாது. ஆனால் சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்டலில் இருந்து கிளம்பும் போது சொன்னாங்க நாங்கள் போகிற வரியான்ட்டு. சரி, அவங்க கூட அப்படியே அக்கம்பெனி பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். நான் அதை பற்றி ஷூட் பண்ணிடுறேன். அப்புறம் அங்கே ஏதாவது எனக்கு தெரிஞ்சால் யாராவது எனக்கு சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். बीटल आश्रम यही है। இந்த பிளேஸ் எவ்வளோ அபண்டண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே தான் பீட்டல்ஸ் வந்து அவங்க தங்கியிருந்தப்போ இந்த மெயின் மகரிஷி இருக்கார்ல, அவரோட வீடு தான் இது. பட்டு அதான் இது வந்து சொல்லப்படுது, கொஞ்ச நாட்களுக்காக கவர்மெண்ட் வந்து இதை வந்து, ஏன்னா இங்கே லோக்கல்ஸ் வந்துட்டு கிராஃபிட்டி பண்ணுறது, ஃபாரினர்ஸ் வந்து இதை தப்பாக யூஸ் பண்ணுறதுனால ஸோ கவர்மெண்ட் இதை அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமோ நான் கரெக்டாக படித்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி இதை வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி இதை அவங்க நடத்துகிறாங்க. பட் இவங்க மெயின்டைன் பண்ணல, இதை அப்படியே அவங்க விட்டுட்டாங்க. ஸோ அப்படி இருக்குது. ஆனால் அபண்டண்ட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்பூக்கியாகவும் இருக்குங்க. யோசிச்சு பாருங்களேன், பீப்புள் தே லிவ்ட் ஹியர்னா ஒரு மாதிரி செம்மையாகவும் இருக்குது. யோசிச்சு பார்க்கலாம், நைட்டில் வந்து எப்படி இருக்கு. ஓ, செம்மையாக இருக்கு. See you again sometime. Bye. பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக திருப்பி வருவோம், ஏன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் இது. திருப்பி நிறையா விட்டு போச்சு, நிறைய பார்க்கல. ஏன்னா இதை பற்றி க்ளூலெஸ், அதனால் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண தோணல. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, கொஞ்சம் ஸ்பூக்கியாக இருந்தது, கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது, எல்லாமே கொஞ்சம். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாதனால இதை பற்றி படித்து பார்த்தா மேபி ரிக்ரெட் ஆகுமோ இல்லை எப்படின்னு தெரியல, பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு இங்கே போட்டு